Hello dear students. இன்னைக்கு நம்ம socio religious movements பத்தி பார்க்க போறோம். ஓகே, 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் நடைபெற்ற சமுதாய மற்றும் மத இயக்கங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாக்குறோம். பேக்ரவுண்ட்னா என்ன, எதனால இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ எப்போது ஏற்பட்டது அப்படிங்கிறது. சோ 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 19th செஞ்சுரில தான் இது ஆரம்பமானது. இதோட ஆரம்பம் எதனால இது ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 18th 19th செஞ்சுரியில நிறையவே இந்திய சோசியல் இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய சமுதாய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நிறைய வீக் ஆச்சு. ஓகேவா? பலம் அற்றதாக மாறியது, அதான் ஒரு காரணம். அண்ட் அந்த ஐடியாஸ் பாத்தீங்கன்னா லிபர்ட்டி, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும், ஃப்ராட்டர்னிட்டியா இருக்கட்டும், டெமோக்ரஸி, ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து பிரிட்டிஷோட ஐடியாஸ் தான். பட் அந்த ஐடியாஸ் இந்தியன் சொசைட்டில நிறைய பெரிய அளவுல ட்ரமாண்டஸ் இம்பாக்ட் வந்து கொண்டு வந்தது. ஓகே, அண்ட் அதே மாதிரி அந்த டைம்ல இருந்த என்லைட்டன் இந்தியன்ஸ் நல்ல லீடர்ஸ் வந்து யாரான்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், ஐஸ்வர் சந்த், வித்யாசாகர், தயானந்த் சரஸ்வதி and many others. இவங்க எல்லாமே இந்த பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, சோ அப்ப 19th செஞ்சுரியில உருவானது. பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்தின் பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகள் இந்தியாவில நிறையவே சொசைட்டில இம்பாக்ட் கொண்டு வந்தது. ஓகே, தென் சம் லீடர்ஸும் பார்த்தோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first one reformist அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி சயின்டிபிக் டெம்பர் ஆஃப் மாடர்ன் இரால வந்தது. தென் ரிவைவலிஸ்ட் சொல்லுவோம். இந்த ரிவைவலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பழங்காலத்துல இந்தியால இருந்த ட்ரெடிஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து ரிவைவ் பண்ற மாதிரி உள்ள விஷயங்களா இருக்கும். அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். சரி, அப்படி ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவலிஸ்ட் சொல்லக்கூடிய 2 டைப்ஸ்ல இந்த மூவ்மெண்ட் வந்து நடந்தது. ஓகே, the first one பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜ் மூவ்மெண்ட். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் பிரம்ம சமாஜ் மூவ்மெண்ட். சோ இந்த பிரம்ம சமாஜ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கலி இது ஸ்டார்டட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகே, சோ இது வந்து ஒரு he was a pioneer. ஓகேவா? சோஷியல் ரிஃபார்மர்லயே பயோனியர்னு சொல்லுவோம், மூத்தவர்னு சொல்லுவோம், முன்னோடின்னு சொல்லுவோம். கல்கட்டால 1828ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியாப்பா? சோ இந்த வந்து இது எதுக்கு அகைன்ஸ்டா இருந்த அப்படின்னா ஐடல் வர்ஷிப்புக்கு, அதாவது நம்ம சொல்லணும் சிலை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஐடல் வர்ஷிப்பும் காஸ்ட் ஆப்ரேஷனுக்கு எல்லாமே எதிரா இருந்துச்சு. எதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு பாத்தீங்கன்னா பெண்களுடைய உரிமை, குறிப்பா விடோ ரீமேரேஜ், அதாவது விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகவும் பெண் கல்வி, உமன் எஜுகேஷனுக்கு என்ன செஞ்சது ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜ். ஓகேவா? இந்த பிரார்த்தன சமாஜ் பாத்தீங்கன்னா 1863ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணவர் யாருன்னா ஹேசப் சந்திர சென் சொல்லக்கூடியவர். ஓகேவா? இது மேக்சிமம் எதை ப்ரீச் பண்ணிருக்கு, மோனோதிஸ் தான் ப்ரீச் பண்ணிருக்கு. ஆக்சுவலி வந்து மொத்த சவுத் இந்தியாலுமே இது ஸ்ப்ரெட் ஆயிருந்தாலும் யார் அது வந்து முக்கியமான காரணம் இது பரவுவதற்கு, பிரார்த்தனை சமாஜ்ங்கிற ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட் உருவாவதற்கு, அது ஸ்ப்ரெட் ஆறதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ரிஃபார்மர். ஓகேவா? ஒரு தெலுங்கு சீர்திருத்தவாதி தான் வீரேசலிங்கம் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஓகே, அவருடைய சப்போர்ட்ல தான் இந்த மொத்த தென்னிந்தியாவிலுமே இந்த மாதிரி பிரார்த்தனை சமாஜ் பரவியது. அண்ட் இன்னொரு ஆளை நம்ம முக்கியமா சொல்லுவோம் பிரார்த்தனை சமாஜ்ல. ஆக்சுவலி அவங்க யாரு அப்படின்னா, அதாவது சந்த வர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவங்க வந்து ஒரு பிலாசபர் அண்ட் கிரேட் லீடரா இருந்திருக்காங்க. ஓகே, அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் that is ஆரிய சமாஜ். ஓகே, சோ ஆரிய சமாஜ் பாத்தீங்கன்னா இது வந்து நார்த் இந்தியால ஒரு சோஷியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்டா தான் உருவானது. யார் கொண்டு வந்தா ஆரிய சமாஜ் அப்படின்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் தான். இப்ப அவங்களுடைய பீரியட் பாத்தீங்கன்னா 1824 to 1883ல. சரியா? தென் இவங்க வந்து ஆரிய சமாஜ் எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க, 1875ல ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகே, அண்ட் இது எதுக்கு வந்து அகைன்ஸ்டா இருந்து எதிரா இருந்து பாத்தீங்கன்னா ஐடியாலட்ரி, பாலித்திசம்னா நம்ம பலதார மனம் சொல்லுவோம். ஓகே, தென் ரிச்சுவல்ஸ், நிறைய சடங்குகள், இந்த மாதிரி விஷயங்கள், அனிமல் சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், நிறைய விலங்குகளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது, யாகங்கள் வச்சு நடத்துறது, சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம் பண்றது, இது எல்லாமே அகைன்ஸ்ட் பண்ணாங்க. எதை என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் சயின்டிபிக் நாலேஜ். ஓகேவா? மேற்கத்திய சயின்டிபிக் நாலேஜ் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே, தென் எதற்காக ஒர்க் பண்ணாங்க, உழைத்தார்கள் பாத்தீங்கன்னா அந்த ஆரிய சமாஜ் மக்கள் எல்லாருமே கண்டிஷன் ஆஃப் உமன்,
பெண்களுடைய நிலை வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சோசியல் ஈக்குவாலிட்டி கண்டிப்பா வரணும், சமுதாயத்துல ஒரு சமத்துவம் வரணும், அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப என்ன செஞ்சாங்க, ஆழமா அவங்க வந்து கருத்தில் கொண்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தியோபந்த் மூவ்மெண்ட். ஸோ தியோபந்த் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஆக்சுவலி 1866ல முகமது காசிம் பண்டோவாய் அண்ட் ராஷிப் அகமது காங்கோய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றாங்க, தியோபந்த் அப்படிங்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா, ஆக்சுவலி சாரன்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல. இந்த தியோபந்த் மூவ்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுது, எதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்கேயும் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி என்ன பண்ணணும், ரிலீஜியஸ் எஜுகேஷன் வழியா அப்லிஃப்ட் ஆகணும், கொஞ்சம் அந்த இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய நிலைமையில இருந்து நினைச்சணும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கறது அதோட காரணமா இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தியோசபிக்கல் மூவ்மெண்ட். ஆக்சுவலி தியோசபிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆனி பெசன்ட் அவங்களுடைய ஞாபகம் தான் வரும். ஆக்சுவலி அவங்கள விடவும் நம்ம முக்கியமா உண்மையிலே ஃபவுண்டரா இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மேடம் பல்வஸ்கி அண்ட் கர்னல் ஆல்கட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நியூயார்க்ல. ஆக்சுவலி அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது மெட்ராஸ்க்கு இந்த சொசைட்டி, அதாவது தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 1875ல. ஓகே, அண்ட் இது என்ன அப்படின்னா, இது எதை ப்ரமோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன் ஹிந்து, புத்திசம் அண்ட் சொராஸ்ட்ரிசம் சொல்லக்கூடிய பிலாசபிஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம யூனிவர்சல் பிரதர்ஹுட், நல்ல ஒரு சகோதரத்துவ பண்பு என்ன செஞ்சிருக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து கற்று தந்தது. ஓகே, தென் ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி ராமகிருஷ்ணா பரமஹம்சன் சொன்னா நமக்கு யார ஞாபகம் வரும், விவேகானந்தருடைய குரு ஞாபகம் வரும் இல்லையா? எஸ், அப்கோர்ஸ் அவரே தான். சோ அந்த அவருடைய டீச்சிங் எல்லாமே என்ன பண்றாங்க, சுவாமி விவேகானந்த அவர்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சோ பேலூர்ல இது ஸ்டார்ட் பண்ணுது. பேலூர் அப்படிங்கிறது கல்கத்தா பக்கத்துல இருக்கு. 1897ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இது எதுக்கான, அதாவது எதற்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படி பாத்தீங்கன்னா, அன்டச்சபிலிட்டி அண்ட் காஸ்ட் சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாவே இருக்கு. ஓகே, தென் சத்ய சாதோக் சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலி ஜோத்ரியோ கோவிந்தராவ் பூலே, அதாவது ஜே.ஜி. பூலே அப்படின்னு சொல்லக்கூடியவர் 24th செப்டம்பர் 1873ல ஸ்டார்ட் பண்றாங்க. பிரசன்ட் மகாராஷ்டிரா, இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால. இது ஆக்சுவலி எதோட அகைன்ஸ்ட், சேம் ஐடலட்ரி அண்ட் கேஸ்ட் சிஸ்டத்துக்காக எதிரான ஒன்றா இருக்கு. ஓகேவா, இங்கதான் முத அந்த டேம் தலித் அப்படிங்கறத என்ன பண்றோம், நம்ம வந்து அப்ரஸ்ட் கிளாஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, தென் யங் பெங்கால் மூவ்மெண்ட். ஓகே, யங் பெங்கால் மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரி லூயிஸ் விவியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை வச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஓகே, கல்கட்டால தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 1820ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் காலேஜ் டீச்சரா தான் இவர் இருக்கிறார் கல்கத்தால. ஓகே, இவர் என்ன பண்றாரு, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் என்ன என்கரேஜ் பண்றாருன்னா, ரேடிக்கல் திங்கிங் அமங் தி ஸ்டூடெண்ட்ஸ். ரேடிக்கலா திங்க் பண்ணணும், பழமையை நோக்கி அங்க இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷன் பிலீவ்ஸ் நோக்கி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் என்ன பண்றாங்க, அந்த பிராக்டிஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாரு. பழமையாவாதிகளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே என்ன செய்யறாரு, ஒரு புதிய ஒரு ரேடிக்கல் திங்கிங் கொண்டு வர்றாரு. And widow remarriage association is the last one. Actually பண்டிட் விஷ்ணு சாஸ்திரி அவர்களால ஒரு அசோசியேஷன், அதாவது விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் சொல்ல கூட ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்டார்ட் பண்ண வருஷம் பாத்தீங்கன்னா 1860. Okay, so I hope dear students you all are understood about all these movements, that is socio-religious movements. Okay, if you have any doubts please ask. Thank you.